வீட்டுல இல்லாத சமயத்துல எங்க அம்மா அப்பா வந்து அடிக்கிறது, கல்ல விட்டு எறிகிறது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது, கேஜிபி வச்சு கூலியை நோண்டி வீட்டுக்குள்ள இருந்தேன். அன்னை இடத்துல கரெக்டா 12 மணி போன் பண்றாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் என் வீட்டுக்கார ஊர்ல இருக்கிறேன், எதுவுமே சொல்ல முடியல. அப்போதைக்கு நான் ஹலோ போலீஸ் போன் பண்ணா திருமாவளி ஸ்டேஷன்ல வந்து எங்களத்தான் வந்து நாங்க தப்பு பண்ண மாதிரி எங்களை திட்டினா எங்க அம்மா அப்பா. அதனால வரைக்கும் இதனால வரைக்கும் நாங்க விவசாயம் பண்ணல, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கருது 4 ஏக்கர் கருது இங்க கிடக்க அறுக்க முடியாம கடந்த 1 வாரமா நான் தூக்கிக்கிட்டு தெரியுறேன். என் கருது இருக்கிறதுக்காக மட்டும் இந்த பிரச்சனையை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊராளுக்கு நீ வந்து அந்த இடத்த வந்து எங்களுக்கு ரோடுன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க எல்லார் காலையும் விழுகணும். இந்த மகளிர் மன்ற பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நாங்க கருது எடுத்த காசை வந்து மிஷின்காரங்களுக்கு கொடுக்க மாட்டோம், பாக்கி நிற்கிது, அது அவுட்ஸ்டாண்டிங்லேயே நிற்கும், நான் கொடுக்க மாட்டேன். அது யாருக்கு ஏன் அப்படின்னா, காளிதாசுக்கு முனீஸ்வரிக்கும் போய் நீங்க அறுத்தீங்கன்னா நான் வந்து காசு தர மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எங்க ஊர் காலில் வந்து எல்லா காலையும் விழுகணும். அப்ப அப்படி விழுந்தா மட்டுமே நான் வந்து ஒத்துக்குருவாங்க, ஒத்துக்கிற மாட்டோம். நீ யார வேணாலும் நீ போய்க்க, நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் இருக்க முடியும். என்ன நீங்க இருக்க முடியாது. ஏதாவது ஊருக்கு வெளியில போயிட்டோம்னா, காளிதாஸ் என்னப்பா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களாம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னமா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. தண்ணி முதல் கூட நான் இல்லை போனேன், என்னையே மறைச்சாங்க. தண்ணி இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது, தண்ணி இல்லக்கூடாது, இந்த ஊர்ல யாருமே நீ பேசக்கூடாது. பொட்டவயல்ல இருந்து வாகவயலுக்கு 3 கிலோமீட்டர். அது நான் நடந்துதே போகணும். 10 kg ரைஸ் இருந்தா கூட நான் தலையில தூக்கிக்கிட்டே போகணும். ஆட்டோ வரணும்னு சொன்னா ஆட்டோ வரக்கூடாதுன்னு சொல்றது. ஊர்கால மட்டும் கிடையாது, விஓ பிரசிடென்ட் தான் முக்கிய காரணம். விஓ பிரசிடென்ட், திருப்பாலக்குடி ஸ்டேஷன்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, எஸ்பி சார் மட்டும் எங்களுக்கு இங்க ஹெல்ப் பண்ணதே. அவங்க என்ன இங்க இருந்து போன் பண்ணி சொன்னா எங்களை அங்க இருந்து மிரட்டுறது. எப்ப பார்த்தா உனக்கு இதே வேலையா அப்படின்னா, 4 ஏக்கர் காரணம் இன்ன வரைக்கும் அறுக்க முடியல சார். அந்த ஊர்ல உள்ள மிஷின் எல்லாமே கிளம்பி போயிடுச்சு. நான் 2 நாளா ஒவ்வொருத்தங்க கால விழுகாத குறையா கெஞ்சிட்டு இருக்கேன். ஒதுக்கி வச்சிருக்காங்களா, ஒதுக்கி வச்சுட்டா சொல்றாங்களாமா? ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். யாருமே நாட்டுக்குள்ள எதுவுமே என்ன வாங்க மாட்டாங்க சார், எங்க கூட பேசவும் மாட்டாங்க சார்.